மதி நல்லவடா. நீ சொன்னா செய்வா. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான். முதல்ல நீ அவள்ட்ட பேசணும்ல. நல்லவளா நடந்துக்கணும்ல. அ? நீ பாட்டுல வந்துட்டு மாமா சொன்னாரு, கூமா சொன்னாருன்னு சொன்னீன்னா எப்புட்றா நம்புவாங்க? அப்படின்னு ரேவதி வந்து நம்ம சுரேஷ்ட்ட பேசும்போது தான் கதையோட அ வளர்ச்சியே வரப்போகுது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலா. ஆ அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி பேசும் அப்படிங்கிறது வீட்டுக்காரவங்களாம் தெரியவே தெரியாது. ஏன்னா வந்ததுலேருந்து அது ரொம்ப அமைதி, ரொம்ப அடக்கம், அடக்கம், ஒடுக்கம் அப்படின்னு தான் இருக்குது. மற்றவங்க யார்கிட்டையும் விகல்பமாவோ இல்லை மூஞ்சியை தூக்கிட்டு மூளையில் முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து குமுறவோ இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இதில் வந்துட்டு அவர் கூப்பிட்டு இங்கே பாருமா, சுரேஷுக்கு வேலை உன்னால தான் போச்சு, அதனால் நீ வந்து வேலையை நீ தான் வாங்கி கொடுக்கணும். எப்படி வேலை வாங்கி கொடுக்கணும்? போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும். ஏன் நான் வாங்கணும்னு? கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கோம்ல, உன் திமிரு அடக்க தானே கல்யாணம் முடிச்சு வச்சோம். இப்போ வந்துட்டு இவனுக்கு சுரேஷுக்கு வேலையை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம் அப்படின்னா, அப்படியா? என்கிட்ட நீங்கள் வந்து வேலையை வாங்கி கொடுத்தா தான் கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் எனக்கு கண்டிஷன்லாம் போடலையே நீங்கள் அப்படின்னு. உடனே இப்போ அவர் ஷாக் ஆகி, என்ன 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 திமிரா பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இல்லை நான் ஒன்றும் திமிராவெல்லாம் பேசலை, என்கிட்ட யாரும் கேட்கவே இல்லை, எங்கள் அப்பா உங்கள்கிட்ட கடை வாங்கியிருந்தார், அது கல்யாணம் முடிச்சுக்கன்னு சொன்னீங்க, சரி கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இல்லை, நீங்கள் வந்து கொடுத்தா என்னங்க பேசுகிறீங்க, நான் கொடுத்த கேஸ் வந்துட்டு ஒன்று, இப்போ நான் வாபஸ் வாங்கினா எப்படி ஆகும்? நான் எஸ்பிகிட்ட சொன்னேன், உங்கள் ஆள் தப்பு பண்ணார், எஸ்பி போயிட்டு சொல்லிட்டாரு, இப்போ டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி போட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி நடக்கும்போது நான் போய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைல்ல, நான் பொய் தகவல் கொடுத்தேன்னு அது எப்படி சொல்ல முடியும்? என்னால் பொய் தகவல் கொடுத்தேன்னு எப்படி சொல்ல முடியும் நான் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், இதில் ஒன்றும் நான் பண்ணுறதுக்கு இல்லை, புரிஞ்சுக்கங்க, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போயிடுச்சு இந்த பொண்ணு. வீட்டில் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் சுரேஷ் ஷாக் ஆகிடுறாங்க, அந்த பக்கம் நம்ம மலரே ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா அது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்புறம் போகிறாங்க, எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இந்த பொண்ணு வரான், நம்பால் வரான், பெருன்னு வரான், வந்து கதவை தாப்பா போடுறான், தாப்பா போட்டது பொண்ணு வந்து பேச வரான். என்ன என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ திமிரா நீன்னு? நான் திமிருன்னு சொல்லவே இல்லைங்க. அந்த பொண்ணு பேசின விதம் தான், பேசுனது எல்லாமே திமிரா பேசு, ஆனால் திமிராவே பேசலை அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இந்த 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 கதையில் எனக்கு பரவாயில்லை அப்படின்னு இந்த சீன்ஸ்லாம் பக்குன்னு பயமாக இருக்கும். இந்த மகாநதி, இந்த காற்றுக்கெண்ணெய் வேலி, இதெல்லாம் இப்படி தானே ரசித்தோம். கடைசியில் வந்து கதையில் வந்து காதில் ஊற்றிட்டு போயிட்டாங்களே இந்த வியத்த காட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது கதையோட ஃபார்மு, அந்த கதை நம்ம நம்ம நினைக்கிறதே நடக்கும். இந்த பொண்ணு திமிரா வந்து கடாப்படான்னு பேசும், அதெல்லாம் பேசவே இல்லை, அது ரொம்ப அமைதியாக திமிரா பேசுது. பாரு, என்ன எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறேன், வேலையை வாங்கி தரோம்னு, வேலையை வாங்கி தரேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் நான், ப்ராமிஸ் பண்ணேன் நான் அப்படின்னு. இல்லை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் மாமா நினச்சார். அவங்க யார் சொன்னது? எங்கள் அம்மா சொன்னாங்களா? இல்லை. உங்கள் அம்மா நான் பேசுனேன். எங்கள் அப்பா சொன்னாரா? இல்லை, பேசலை. அப்போ யார் சொன்னா? மாமா சொன்னார். அப்போ மாமாட்ட போய் கேளுங்க, அதானே கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படின்னு. உடனே வந்துட்டீங்க பார், இப்போ வேலை வாங்கி தரணும், ஏங்க லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கே யாருங்க போலீஸ் வேலை கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னாக்கும் சுரேஷை நம்ம பேசிக்கலாக வந்துட்டு அவனுடைய சப்ஸ்டன்ஸ்லாம் நல்லது தான், ஆக்சிடென்ட்ஸ் தான் மாறி போச்சு அப்படிங்கிறதான். உள்ளூரை இப்போ இருக்கிற இப்போ சுரேஷ் வேறு, ஆனால் அவங்க மாமா பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிற சுரேஷ் வேறு அப்படிங்கிறத அவன் அப்போ காமிச்சிட்டே இருப்பான். அவனால் வந்துட்டு நியாயமான கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா நியாயமான கேள்விக்கு தங்கராஜே பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறப்ப இவன் பதில் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறதான். நான் வேலை வாங்கி தரேன்னு என்னமோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ நீங்கள் வந்து என்னை எப்படியாவது நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு நான் வந்து உங்கள் காலில் விழுந்த மாதிரில சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அவனால் பதிலே சொல்ல முடியல. பாருங்க, என்கிட்ட கோவிக்கிறதான் விட்டுருங்க, போய் உங்கள் வேலையை வாங்குறத பாருங்கள். என்கொயரி இருக்குல்ல உங்கள் இல்லை, என்கொயரியில் போய் நீங்கள் சரி நல்லவர் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அவ்வளோதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு கிளம்புறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிடுது. கடுப்பாகி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து இவர் அப்பா என்ன பண்ணுறாரு, சுரேஷ் அப்பா, மலரே என்ன அந்த வேலை வர சொல்லு, மதியம் வர சொல்லு. சரி மதியம் வர சொல்லுவாங்க, எதுக்கு வர சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்தாங்க. மலர் மதி அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. ஏம்மா, கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன், புருஷன் நல்லா இருக்குன்னு ஆசை இல்லையா அவனுக்கு? அவன் வேலை எவ்வளோ ஆசைப்பட்டு சேர்ந்தான் தெரியுமா? அந்த யூனிஃபார்ம் போட்டு போய் எப்படி முடுக்கா இருப்பான் தெரியுமா? அந்த வேலையை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? மாப்பிள்ளையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. ஆனால் வந்துட்டு இப்போ அந்த வேலை போச்சுங்கிறப்ப அவன் எவ்வளோ வருத்தப்பட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிறான் பார்த்தீங்களா? நீ சொல்ல வேண்டியதானம்மா நீயே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறதான், இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பண்ணல, எனக்கும் அவருக்கும் தகராறே ஒன்று தான். ஒரு வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை, அதுக்கு நான் போனேன். அப்போ ஒரு மதிச்சு கூட பண்ணல, அவர் எனக்கு கேவலமாக பேசினார், கேலி பண்ணி பேசினார், அதனால தான் எஸ்பி ஆஃபீஸ் போனேன், அது மட்டும் தான் நான் போனது.
அதுக்கப்புறம் பையனை தூக்கி போட்டு அடித்தது இவரும் அவங்க மாமாவும். அதான் அப்போ தான் முதல்ல மாமாவை சொல்லுது. அவங்க மாமாவும் தூக்கி போட்டு அடித்தது. வீடியோ எடுத்தது நான் இல்லைங்க, வீடியோ எடுத்தது உங்கள் மாமாவும் வரும். வீடியோ வெளியே வந்தது அவங்களால. என்னாலலாம் இது ஒன்றுமே நடக்கலை. அந்த பையனும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது என்னால். புரிஞ்சுக்கங்க, நான் வந்து செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து அவ்வளோதான் பண்ண முடியும் என்னால். நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லும்போது இவங்களால் ஒன்றுமே பேச முடியலை அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா அம்மாவாலையும். அந்த பொண்ணு பேசின விதத்தில் கோவமாக பேசலை, திமிரா பேசலை, அட் த சேம் டைம் விஷயத்தை தெளிவாக சொல்லுது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இப்போதைக்கு அவர் தான் பண்ணணும், படுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் இவனை கூட்டு கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பரோட்டா வாங்கி கொடுத்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்டு, முதல்ல மதி நல்லவடா, ஏண்டா நீ இவ்வளவு ப்ரெஷராக இருக்குங்கிற எல்லாத்தையும் வீட்டை வந்துக்கிட்டு அந்த பொண்ணு தனியாக வீட்டை விட்டு வந்து தனியாக இருக்கல, அந்த பொண்ணு எவ்வளோ ப்ரெஷராக ஃபீல் பண்ணும். அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லைங்க இல்லைடா. அப்போ நீ இப்போ வந்து பண்ணு, நீ வேலையை வாங்கு. இல்லை அவள் ஒன்றும் சப்போர்ட் பண்ண, எப்படி சப்போர்ட் பண்ணுவா, நீ அவள்கிட்ட மனுஷி மாதிரி பேசுகிறா நீ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு திமிராவளம் தங்கராஜ் மாதிரி பேசாமல் அதை சொல்கிறத பொறுமையாக கேட்டுக்கிறதுல சுரேஷ் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் சுரேஷ் மாறிட்டானா கதை எப்படி போகும் பார்ப்போம், எப்படி சொல்லட்டுறாங்க.